டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து 10/7/2025 ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து பார்த்தோன்னா டிஆர்பி போர்டிலேருந்து ஒரு அப்டேஷன் கிடச்சிருக்கு. அது என்னென்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி போர்டிலேருந்து. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் ப்ளஸ் வந்து நீங்கள் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், சிலபஸில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது, அந்த மாற்றங்களை பற்றியும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்டில் ரிலீஸ் பண்ணியிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1996. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியும் கரண்ட் வேகன்சியும் எல்லாமே சேர்த்து தான் இவ்வளோ வேகன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வேக்கன்சிஸில் அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேரியேஷன் ஆகுது, எவ்வளோ சப்ஜெக்ட், தமிழுக்கு எவ்வளோ வேக்கன்சி, இங்கிலீஷ்க்கு எவ்வளோ வேக்கன்சி, அந்த பற்றின டீட்டெயிலும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இப்போவே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதையுமே நான் டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னிலேருந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், தப்பாக அப்ளை பண்ணிட வேண்டாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எடிட் ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக இப்போயே நோட்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 3 டேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 28/9/2025. ஸோ இந்த தேதியில் தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 80 நாள் இருக்குது. ஸோ 80 டேஸில் முடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம், முடியும் அப்படின்னு யோசிங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 210 வேக்கன்சிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்வலாக லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் அதிகமான வேக்கன்சிஸ் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 191 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸுக்கு 224 வேக்கன்சினும், பிசிக்ஸுக்கு 226, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 211, பாட்னியில் 140, ஜுவாலஜிலையும். ஸோ இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் என்னென்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 191 வேக்கன்சிஸ் இருக்குது. உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம மெயினான கண்டென்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த வேக்கன்சிஸ்க்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20% அந்த ரிசர்வேஷன்ஸ் வச்சுருந்தீங்க, சர்டிஃபிகேட் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ இந்த 20% ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரைட்டேரியா இருக்குது. ஸோ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ப்ளஸ் யூஜி, பிஜி, பிஎட் இந்த 3 கோர்ஸுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழில் தான் படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஜியில் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம், பிஜி வந்து மேபி இங்கிலீஷ் மீடியமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் தான். அதே மாதிரி யூஜி, பிஜியும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு பிஎட் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ இவங்க சொல்லியிருக்கிற வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20% வேக்கன்சிஸ் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகணும் அப்படின்னா 1ஆவதுலேருந்து இவங்க கேட்குற ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது யூஜி, பிஜி ப்ளஸ் பிஎட் இது எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா இந்த பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் இதில் நடுவில் எதனா வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். இதை நீங்கள் பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் யாருமே இதுக்கு வந்து பண்ணவே கூடாது. அடுத்தது இப்போ எஸ்சிடி இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8% வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 to 5th கிளாஸ் டீச்சராக இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 8% வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு ஒதுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏஜ் குவாலிஃபிகேஷன்.
ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா, ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 53 வயசு ஆகியிருக்கணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கணும். இதே நீங்கள் வந்து அதர் கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, பேக்வேர்டு, பிசி, எம்பிசி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்ற கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 58 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 58 வயசு இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேஷன். நீங்கள் பிஜியில் வந்து ஒரு 45% நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எடுத்துருக்கணும் மார்க்கு. யூஜி மார்க்கு நம்மளுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து யாராச்சும் இப்போ தான் நீங்கள் வந்து கோர்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எம்ஏ இப்போ தான் நான் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், இல்லை நான் பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து இன்னும் எக்ஸாம் எல்லாம் முடியல, என்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கையில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்கணும். 10th, ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 10th, 12th, அப்புறம் உங்களுடைய யூஜி மார்க்கு. ஸோ யூஜியை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லா மார்க் ஷீட்டோடைய செமஸ்டர் மார்க் ஷீட்டும் உங்கள் கையில் இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ஓகே, டிகிரி இருந்தாலும் ஓகே. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னலோ டிகிரியோ ரெண்டுமே என் கையில் இருக்குது அப்படின்னா டிகிரியை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். பிஜி டிகிரிக்கும் அதே தான், கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 6 மார்க் ஷீட்டை நீங்கள் வைக்கலாம். பிஎட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வந்து கையில் வச்சுட்ருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதையுமே நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து விமனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பா பேர் தான் இருக்கணும். ஸோ உங்கள் ஹஸ்பண்டோடைய பேர் இருந்தது அப்படின்னா அதில் வந்து எலிஜிபிளாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. ஸோ நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட் இருக்குதுனால கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 விஷயம் என்ன அப்படின்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணீங்களோ அங்கே வந்து இதை வந்து வாங்கணும். இது டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா டிசி வச்சாலும் ஓகே தான். கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ, குரூப் பி, ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம இதுவில் இருக்கும், கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கின்னு போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு 2 வருஷம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைக்கணும். ஸோ இதுதான் நான் சொன்னது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேரிடு உமனாக இருக்கீங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம் இல்லைனா மதர் நேம், ஸோ இது 2த்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அக்செப்டட். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ இல்லாமல் உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனோ, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ரிசர்வேஷன் பண்ணுறீங்க, எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை எம்பிசி ஏதோ ரிசர்வேஷன் பண்ணுறீங்கன்னா கூட அது எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வைக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம கேரக்டர் சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து வைக்கணும். ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலேஜில் போயிட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டாலுமே கொடுப்பாங்க, அதே கூட நீங்கள் வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம். கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, ஸோ நீங்கள் இன்றைக்கே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கலாம். யார்கிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர்ஸ் கிட்ட, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க யார்கிட்டாலும் வாங்கிக்கலாம். அதில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கணும், உங்கள் அப்பாவுடைய பேர் இருக்கணும், உங்களுடைய அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும். அவங்கள வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டாக போட்டு கொடுக்கணும். இது வந்து சிவிலையும் நீங்கள் வந்து
ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அதை சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 600 ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா, அதர் கேட்டகரி SC ST SCA டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸோ மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா நீங்கள் டெபிட் கார்டு இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெட் பேங்கிங் மூலயமா. ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதில் 30 கொஷின் 50 மார்க்கு. கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 மார்க் எடுக்கணும். ஸோ இந்த கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் புக்கை ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய புக்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும், ஆர்டர் பண்ணுற லிங்க்கும் இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் இந்த கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும் எக்ஸம்டட். ஸோ அவங்க இந்த கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுத வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் மற்ற உங்களுடைய நீங்கள் மேஜரும் ஜிகே, எஜுகேஷன் மெத்தடாலஜி இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 30 கொஷினில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 minutes டைம் கொடுப்பாங்க. அதில் ஓவராலாக 50 மார்க்கு. அந்த 50 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா 20 மார்க் எடுக்கணும். இது கம்பல்சரி. ஆக்சுவலாக இந்த 20 மார்க் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய மேஜர் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க, யூ ஆர் நாட் குவாலிஃபைடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் கரெக்டாக இருக்கும், வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்கு. இந்த 150 மார்க்கை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 30 மார்க்கு, உங்களுடைய மெயின் சப்ஜெக்டில் 110 மார்க்கு, ஜிகேவில் 10 மார்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு ஓல்டு சிலபஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அது மாதிரி இருக்க வேண்டாம், நியூ சிலபஸ் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். ஜிகேவுக்கும் நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நீங்கள் இதுக்கு மேலே படிக்கணும். OMR டைப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ OMR டைப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு OMR ஷீட்டில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் TNPSC எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் OMR ஷீட் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நியூ சிலபஸ் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரேன். ஸோ மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 150 கொஷினுமே தமிழில் தான் இருக்கும். அதே நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 150 கொஷினுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் மெத்தடாலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் ஜிகேலாம் தமிழில் இருக்குமா இல்லை பைலிங்குவலில் இருக்குமா அப்படின்னு கேட்க வேண்டாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இங்கிலீஷ்லேயும், தமிழ் லிட்ரேச்சருக்கு தமிழ்லேயும். அதர் சப்ஜெக்டாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸு, சயின்ஸு, ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி இது மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பைலிங்குவல். ஸோ கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ இங்கிலீஷ் மேஜராக இருக்கிறவங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி எல்லாம் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடாது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், அந்த சயின்ஸில் வரவங்க, அப்புறம் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த 14 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 14 சப்ஜெக்டில் உங்களுடைய சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா ஸோ யூ ஆர் எலிஜிபிள். இல்லை இதை தவிர்த்து எனக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவலண்ட்டுடைய ப்ரூஃபை நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேஜர் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ செலெக்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து 20 மார்க் எடுக்கணும். இதில் நீங்கள் 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமில் அடுத்தது வந்து இந்த
150 மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய மார்க் வந்து வேல்யூவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கட் ஆஃபில் ஒரு ஹை லெவலில் ஒரு 100 மார்க் இல்லை ஒரு 120 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் கட் ஆஃபில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் வந்து அப்ளை பண்ணும்போது வச்சோமோ அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புக் கூட நம்ம வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அதர் மேஜர்ஸ் கூட நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமே நியூ சிலபஸ் புக் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு என்னென்ன தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.